நேரம் மாலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தியாசிரியர் ஃபசான் நவாஸ், வாசிப்பவர் சிவராஜா தக்கீஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த மேலும் 430 பேர் குணமடைந்திருக்கிறார்கள். சம்பள முரண்பாடு நீக்கப்படும் வரை ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் விசேட கொடுப்பனவு. சாதாரண தர பரீட்சை நடத்துவது தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் வாரத்தில் எடுக்கப்பட இருக்கிறது. நீர் விநியோகத்தை மேம்படுத்துவதற்காக நாடளாவிய ரீதியில் 264 வேலை திட்டங்கள். தமது நாட்டை சேர்ந்த அணுசக்தி விஞ்ஞானியை இஸ்ரேல் கொலை செய்ததாக ஈரான் அரசாங்கம் குற்றம் சாட்டியிருக்கிறது. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் முற்றாக குணமடைந்த 430 பேர் வீடு திரும்பியிருக்கிறார்கள். இதன் மூலம் இந்த நோய் தொற்றிலிருந்து குணம் அடைந்தவர்களின் எண்ணிக்கை 16,657 ஆகும். இதேவேளை இன்று காலை 6 மணியுடன் முடிவடைந்த 24 மணித்தியாலங்களில் 473 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் என்று வைரஸ் பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் அறிவித்திருக்கிறது. கடந்த 24 மணித்தியாலங்களில் அடையாளம் காணப்பட்டவர்களில் ஆக கூடுதலான நோயாளர்கள் கொழும்பு பகுதியினை சேர்ந்தவர்கள் ஆவர். இந்த எண்ணிக்கை 137 ஆகும். கம்பஹா பிரதேசத்தில் 63 நோயாளர்களும், ரத்னபுரி பிரதேசத்தில் 35 நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலைகளிலும் இடை சிகிச்சை நிலையங்களிலும் தற்சமயம் 6,168 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இன்று காலை 6 மணியுடன் முடிவடைந்த 24 மணித்தியாலங்களில் 8 கொரோனா மரணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இவர்கள் கொழும்பு 13, கொழும்பு 10, கொழும்பு 2, கொழும்பு 9, கொழும்பு 15 ஆகிய பிரதேசங்களில் வசித்து வருபவர்கள் ஆவர். கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் கைதி ஒருவரும் கொரோனா தொற்றினால் உயிரிழந்திருந்தார். இதன் மூலம் இலங்கையில் இதுவரை பதிவு செய்யப்பட்ட மொத்த கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 107 வரை அதிகரித்திருக்கிறது. பாடசாலை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடு நீக்கப்படும் வரை அவர்களுக்கான விசேட கொடுப்பனவு வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். இவர்களின் சம்பள முரண்பாட்டை நீக்க தேவையான சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டார் இன்று பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் GL பீரிஸ் பதிலளித்து உரையாற்றினார். இது தொடர்பான யோசனை அமைச்சரவையின் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் அது தொடர்பான சகல விவரங்களும் தேசிய சம்பள ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்படுகின்றன. அதன் பரிந்துரைக்கு அமைய அடுத்த வரவு செலவு திட்டத்தில் சம்பள முரண்பாட்டை நிவர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். இடைக்கால கொடுப்பனவுக்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டிற்கு திரைசேரியின் செயலாளர் அங்கீகாரம் அளித்துள்ளதாகவும் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்தார். கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சையினை நடத்துவது தொடர்பாக ஒரு வாரத்திற்குள் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்று அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்திருக்கின்றார். எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் நாட்டில் உள்ள சகல பாடசாலைகளையும் திறக்க முடியாத நிலை ஏற்படுமாயின் சாதாரண தர பரீட்சையினை திட்டமிட்டவாறு நடத்த முடியாத நிலை ஏற்படும் என்றும் அவர் கூறினார். இம்முறை கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சையினை ஜனவரி மாதம் 18ஆம் தேதி முதல் நடத்துவதற்கு எதிர்பார்த்திருப்பதாக கல்வி அமைச்சர் GL பீரிஸ் இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். நீர் வழங்கல் நடவடிக்கையினை வினைத்திறனான முறையில் மேற்கொள்ள எதிர்பார்த்திருப்பதாக அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். இதற்கு தேவையான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட இருப்பதாகவும் அவர் கூறினார். பாரிய அளவிலான 264 நீர் விநியோக திட்டங்கள் புதிதாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. இந்த வேலை திட்டங்களை 2 வருடங்களுக்குள் பூர்த்தி செய்வது இலக்காகும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
நீர் வழங்கல் அமைச்சின் ஆலோசனை சபை கூட்டத்தில் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார் இது பற்றி கருத்து வெளியிட்டார். நாட்டிற்கு தேவையான நீர் விநியோகத்தினை 40% இருந்து 78% வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுவதாக நிகழ்வில் கருத்து வெளியிட்ட நீர் வழங்கல் அமைச்சின் செயலாளர் கலாநிதி பிரியாத் பந்து விக்ரம தெரிவித்தார். இதற்கான நிதி பொறியியல் தொழில்நுட்பம் என்பன உள்நாட்டில் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வடக்கு எத்தியோப்பியாவில் மோதல் நிலவும் பிரதேசத்தில் பணியாற்றிய 38 இளைஞர்களும் பாதுகாப்பான முறையில் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று வெளிவிவகார அமைச்சு அறிவித்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் ஊடாக எத்தியோப்பிய அரசாங்கத்துடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையின் மூலம் இந்த பலன் கிடைத்திருப்பதாக வெளிவிவகார அமைச்சு அறிவித்திருக்கிறது. இவர்கள் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்புடன் எத்தியோப்பியாவின் தலைநகரான அடிஸ் அபாபாவிற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை இலங்கைக்கு அழைத்து வர தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக வெளிவிவகார அமைச்சு அறிவித்திருக்கிறது. இவர்கள் அனைவரும் இந்தியாவின் வடபகுதியில் அமைந்திருக்கும் ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றியவர்கள். எத்தியோப்பியாவின் வடபகுதியில் நிலை கொண்டுள்ள ஆயுததாரிகள் அந்நாட்டு ராணுவ முகாம் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இந்த ஆயுத குழுவை இலக்கு வைத்து எத்தியோப்பிய அரசாங்கம் கடந்த 4ஆம் தேதி தாக்குதல்களை இந்த பிரதேசத்தில் ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். அவை உள்நாட்டுச் செய்திகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. முன்பள்ளி பாடசாலைகளை விரைவில் ஆரம்பிப்பது பற்றி கவனம் செலுத்தப்பட இருப்பதாக ராஜாங்க அமைச்சர் பியல் நிஷாந்த சில்வா தெரிவித்திருக்கிறார். சுகாதார வழிகாட்டல்களை உயர்ந்தபட்ச அளவில் பின்பற்றி முன்பள்ளி பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பாக உரிய தரப்புகளின் ஒத்துழைப்பும் பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு நாட்டில் தற்சமயம் நிலவும் சீரற்ற காலநிலையினால் டெங்கு நுளம்புகள் உருவாகும் அபாயம் காணப்படுவதாக சுகாதாரத்துறையினர் அறிவித்திருக்கின்றார்கள். இதனால் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்பது அவசியமாகும். நீர் தேங்கி நிற்கும் இடங்கள் பற்றியும் கவனம் செலுத்துமாறு சுகாதார அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் டெங்கு நுளம்புகள் உருவாவதனை தடுக்க முடியும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். உலகச் செய்திகள். இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு அஞ்சி ஒருபோதும் அணுசக்தி வேலை திட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று ஈரான் ஜனாதிபதி ஹசன் ரூஹானி அறிவித்துள்ளார். முஹ்சின் பக்ரிசாதி என்கின்ற அணுவாயுத விஞ்ஞானியின் கொலைக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் தொடர்பு இருப்பதாக ஈரான் ஜனாதிபதி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானின் புகழ்பெற்ற அணுசக்தி விஞ்ஞானியான மொஹ்சின் பக்ரிசாதி ஆயுததாரிகளினால் நேற்று கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ஈரான் ஜனாதிபதியின் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த அணுவாயுத விஞ்ஞானியின் கொலைக்கு உரிய சந்தர்ப்பத்தில் பழி வாங்கப்படும் என்றும் ஈரான் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் பற்றி இஸ்ரேல் அதிகாரிகள் இதுவரை எந்தவித கருத்துக்களையும் வெளியிடவில்லை. பக்ரிசாதி ஈரானின் அணுசக்தி வேலை திட்டத்தின் தலைமை விஞ்ஞானியாக செயற்படுவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு 2018ஆம் ஆண்டில் அறிவித்திருந்தார். பக்ரிசாதியின் பெயரை நினைவில் வைத்துக் கொள்ளுமாறு அவர் 2 வருடங்களுக்கு முன்னர் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகள். இலங்கையின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்க ஐரோப்பிய ஒன்றியம் தீர்மானித்திருக்கிறது. இதன் மூலம் இலங்கைக்கு கூடுதலான வாய்ப்புகளை ஐரோப்பாவில் பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இதேவேளை ஐரோப்பாவில் இருந்து நேரடியான முதலீடுகளை இலங்கையில் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இலங்கைக்கு கிடைக்கும். ஐரோப்பிய ஒன்றியமும் இலங்கை முதலீட்டு சபையும் இணைந்து
இது தொடர்பான எதிர்கால வேலை திட்டங்களை முன்னெடுக்க இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்திகள். LPL 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரின் உத்தியோகபூர்வ ஒலிபரப்பாளர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத் தொடரின் 3வது போட்டி இன்று ஹம்பன்தோட்ட சூரியவெவ மைதானத்தில் இடம்பெறுகிறது. இன்றைய போட்டியில் தம்புழை வைக்கிங்ஸ் மற்றும் கண்டி டஸ்கர்ஸ் அணிகள் பங்கேற்கின்றன. போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடிய தம்புழை வைக்கிங் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 195 ஓட்டங்களை எடுத்திருந்தது. தம்புழை அணி சார்பாக சிறப்பான முறையில் விளையாடிய தசுன் சானக் 37 பந்து வீச்சுகளுக்கு முகம் கொடுத்து 73 ஓட்டங்களை எடுத்தார். SR பட்டேல் 38 பந்து வீச்சுகளுக்கு முகம் கொடுத்து 58 ஓட்டங்களை எடுத்தார். போட்டியில் வெற்றி பெற கண்டி அணி 196 ஓட்டங்களை எடுப்பது அவசியமாகும். வர்த்தக செய்தி. ஆஸ்திரேலியாவில் உற்பத்தி செய்யப்படும் வைனுக்கு உயர்ந்தபட்ச வரியினை விதிக்க சீன அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் ஆஸ்திரேலியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வைனுக்கான வரி 212% வரை அதிகரிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் அறிவித்திருக்கின்றன. சீனாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் நிலவி வரும் வர்த்தக ரீதியிலான போட்டித்தன்மையின் முக்கிய நகர்வாக இது கருதப்படுகிறது. சீனா ஆஸ்திரேலியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் சீனி, பார்லி, நிலக்கரி உட்பட பல்வேறு பொருட்களுக்கு புதிய வரியை அறிமுகம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. இவ்வருடத்தின் முதல் 10 மாதங்களில் பாரிய அளவிலான அந்நிய செலாவணியினை சேமிக்க முடிந்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது. இறக்குமதிகள் மீது விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் காரணமாக இவ்வருடத்தின் முதல் 10 மாதங்களில் இலங்கையின் அந்நிய செலாவணியினை 33 மில்லியன் ரூபாவாக சேமிக்க முடிந்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் எந்தவித சுமைகளும் இன்றி இலங்கை செலுத்த வேண்டிய கடன்களை சுமூகமான முறையில் செலுத்துவதற்கான வாய்ப்பு கிடைத்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி சி அமரசேகர தெரிவித்திருக்கிறார். அண்ணா, 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு கடல் பிரதேசத்தில் தாழமுக்கம் காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் சீரற்ற காலநிலை நிலவும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மத்திய, மேல், ஊவா, சபரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் நாளை பிற்பகல் 2 மணியின் பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி சிகிச்சையை பெற்று வந்த மேலும் 430 பேர் குணமடைந்திருக்கிறார்கள். சம்பள முரண்பாடு நீக்கப்படும் வரை ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் விசேட கொடுப்பனவு. சாதாரண தர பரீட்சை நடத்துவது தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் வாரத்தில் எடுக்கப்படவிருக்கிறது. நீர் விநியோகத்தை மேம்படுத்துவதற்காக நாடளாவிய ரீதியில் 264 வேலை திட்டங்கள். தமது நாட்டைச் சேர்ந்த அணுசக்தி விஞ்ஞானியை இஸ்ரேல் கொலை செய்ததாக ஈரான் அரசாங்கம் குற்றம் சாட்டியிருக்கிறது. இத்துடன் எமது இன்றைய மாலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை இன்றிரவு 9 மணிக்கு எதிர்பாருங்கள்.